பிகாஸ் எனக்கே வந்து ஒரு காமெடி இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல வந்து சிரிச்சு சிரிச்சு சாப்பாடுல போட்டு வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க கால கலவுங்க மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு போட்டு வருவேன். சாப்பாடு வைக்கும் போது உனக்கு வைக்கல அப்படியே so but it's fun. I really enjoyed me performing that particular scene because எனக்கு அந்த சேஞ்ச் ஒர்க் நல்லா பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் வழி அடிச்சுட்டே இருக்கும். அந்த கதையில பார்த்தா தெரியும், நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், நம்ம துரத்திட்டே இருக்கும் ஒரு விஷயம். துரத்துற விதி இருக்கு, அந்த விதி என்ன பண்ணுது என்பதுதான் கதை. ரொம்ப அழகான கதை. ஒரு சில இயக்குனர்லாம் கண்மூடித்தனமா போய் நடிப்போம், யோசிக்க மாட்டோம். நான் அப்படி நடிச்ச படம் கடல், மணிசார் படத்துக்கு நடிச்சேன். நான் யோசிக்கவே இல்லை. அண்ட் நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் கடைசியா விஜய் சார் ஒரு ஃபிளைட்ல பார்த்தேன். இப்ப கடைசியா எப்போ பாத்தீங்க? பேங்காக்ல பார்த்தேன். அவங்க ஷூட்டிங் பண்ணும்போது நானும் அதே ஹோட்டல்ல தான் இருந்தேன். ஸோ அப்போ அங்க பார்த்து பேசுறேன். எங்களுக்கு போதும் என்ற மனப்பான்மை வரவே வராது. அதனால நீ 100 டேக் கட்டாலும் ஒரே டேக் மாதிரி ஒரே மாதிரி கட்ட கிடையாது, மாறி மாறி தான் இருக்கும். நாங்கள் நடிச்சுட்டே இருக்கோம், எங்க நடிக்கிச்சு அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சார்ந்து வாழ்தான் வாழ்க்கையே. இந்த சார்ந்து வாழும் போது அவ்வளோதான் வாழ்க்கை. ரொம்ப சிம்பிளா வாழ வேண்டிய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முரடா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சபரி படத்தோட டீம் மேம் வரலட்சுமி மேம் வணக்கம் சார், வெல்கம் டு மாலை மலர். பயங்கர ஹாப்பி உங்க 2 பேரையும் பார்க்குது. ரீசெண்டா திடீர்னு நான் தியேட்டர்லயே ஒரு வாட்டி பார்த்தேன் மேம், வீரசிம்மா ரெட்டி. வீட்லயும் அதுக்கப்புறமா போடும்போது நான் சொன்னேன் இந்த சீன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப அன்பா இருக்காங்களே, பரவாயில்ல, இல்ல அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்ச் கொடுத்தீங்க, எங்க வீட்டுல எல்லாரும் ரியாக்ஷன் அப்படின்றாங்க. எப்படிமா அதை பர்ஃபார்ம் பண்ணீங்க? அது உங்களை பார்த்தோன்னே கண்டிப்பா அதை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். தெரியல, அது டைரக்டர் வந்து அந்த கேரக்டர் ஒரு மாதிரி எழுதுறாங்கல்ல, எனக்கு அதை ஆக்சுவலி எனக்கு அதை சேஞ்ச் ஒரு பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் எனக்கே வந்து ஒரு காமெடி இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல வந்து சிரிச்சு சிரிச்சு சாப்பாடுல போட்டு வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க கால கலவுங்க மாதிரி சொல்லிட்டு ஆமா ஸ்டார்டிங் சாப்பாடு போட்டு வருவேன். சாப்பாடு வைக்கும் போது உனக்கு வைக்கல அப்படியே so but it's fun. I really enjoyed me performing that particular scene because எனக்கு அந்த சேஞ்ச் ஒர்க் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இல்ல கத்துறது ஈஸி தான், பட் இந்த ஆங்கிள் இருந்து போயிட்டு அங்க வரது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சத்தியமா தியேட்டர்லயே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படி ஒரு சேஞ்ச், ஒரு பேங்கா இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து உங்களுடைய படங்கள் பார்த்துட்டே வரும். ரீசெண்டா இன்ஸ்பெக்டர் ரிஷிலையும் ஒரு கலக்கு பயங்கரமா இருந்துச்சு. அண்டு எனக்கு என்னன்னா, நீங்க உங்களுடைய தாட் ப்ராசஸா இருக்கட்டும், பார்வையா இருக்கட்டும், அது எல்லாமே எல்லாரையுமே மதிக்கணும், எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க அர்ச்சனாக்கு, அதுல நம்ம செருப்புக்கு இது வரைக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கணும். எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாமே நமக்காகன்னு ஒன்று ரெடியா இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் எதனால எங்க இருந்து அது ஆரம்பிச்சு? ஒன்று சார்ந்து ஒன்று இருப்போம், எப்போதுமே இருப்போம். நம்ம இப்போ இல்லை, எப்போவுமே அப்படிதான். நமக்காக யாரும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்காங்க பாரு. எல்லாத்துக்குமே சரி, சாப்பாடுலேருந்து ஆரம்பித்து தூங்குற வரைக்கும் சரி, நம்ம யாராவது சார்ந்துதான் இருப்போம். சாராமல வாழவே முடியாது. இன்னைக்கு சார்ந்து தான் நிற்கிறோம். இப்போ தம்பி கேமரா பிடிக்கிறான், அவனை சார்ந்து நான் நிற்கிறேன். நான் வருவேன் நம்பிக்கை, என்ன சார்ந்து நீ நிற்கிறேன். உன்னை கேள்வி கேட்பேன், உன்னை சார்ந்து நான் நிற்கிறேன். இப்படி மாறிட்டே இருக்குது. இந்த சார்ந்து வாழ்தான் வாழ்க்கையே. இந்த சார்ந்து வாழும்போது அவ்வளோதான் வாழ்க்கை. ரொம்ப சிம்பிளாக வாழ வேண்டிய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முரடாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே, அவ்வளோதான். ஜாலியாக வாழ்த்து விட்டோம். நீ ஜாலியாக இருந்துட்டால் எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துப்பாரு. துக்கமே ஜாலியாக எடுத்து பாரு, சூப்பராகிடும். நீ துக்கத்தை ரொம்ப துக்கமாக எடுத்துக்கிறோம், துக்கத்தையே சந்தோஷமாக எடுத்துப்பாரு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் கூட, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான், நீ பார்த்துக்கலாம். அதான் அது எல்லாம் சொல்கிற விஷயம்தான். நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்ல. முன்னாடி இருந்த மக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்ந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வாழும்போது சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. மேம் தொடர்ந்து தெலுங்குல நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்றீங்க. தமிழ்ல அது பண்றது இல்ல, அது உங்களுக்காக வரல, இல்ல நீங்களா அதை தேடி போலையா அப்படின்னு, அது என்ன மாதிரியான ப்ராசஸ்? I think it's a bit of bothங்க. நான் வந்து I think I started my full career I was in Tamil industry only. அப்போ எனக்கான தீனி போடுற மாதிரி எந்த ரோலும் வரல எனக்கு, உண்மையை சொல்ல போனா. அது வந்து எனக்கு அங்கே தெலுங்குல கிடச்சிச்சு, அவ்வளோதான். அதான் உண்மை. எனக்கு வந்து அண்ட் மை ஃபார் மீ ஒர்க் இஸ் மை வர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் என் ஒர்க்கை பயங்கரமாக நேசிச்சு பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஒர்க்கை. ஸோ அப்போ நம்மளுக்கு யார் வந்துச்சு நம்மளுக்கு வேலை தராங்களோ அங்கே தான் நம்ம போய் இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு தெலுங்குல வந்து படம் வந்துச்சு, அதனால அங்கே பண்ணிடுங்க. படம் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு அது மாதிரி வரல. ஸோ அது வராதனால பண்ணலாம். நீங்க என்னன்னா வெறும் ஹீரோயினா மட்டும் பண்ணாம இப்ப யசோதால ஒரு வில்லன் கேரக்டர் ஒண்ணு பண்றீங்க, டக்குன்னு ஹனுமான்ல பார்த்தா ஹீரோட அக்காவா பண்றீங்க. ஆனா எல்லாமே படத்தோட மெயின் கேரக்டர்ஸா இருக்கு. அதை எப்படி சூஸ் பண்றீங்க? இல்ல நம்ம எது வேணா பண்ணலாம். இல்ல இப்ப நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரியுது இல்ல, இப்ப நம்ம வந்து ஒரு ரோல் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல எதிர்பார்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டோம். இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க நடிக்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதனாலதான் அந்த ரோல் நடிக்கிறாங்க சொல்லி அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு
ரெஸ்பெக்ட் நம்ம மேல வரும்போது நம்ம அது அவங்களுக்கு வந்து தீனி போடுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். ஸோ அப்போ டு ட்ரை அண்ட் நாட் ஃபெயில் மை ஆடியன்ஸ், ஐ ட்ரை அண்ட் பிக் ரோல்ஸ் விச் ஆர் கோயிங் டு கிரியேட் அன் இம்பாக்ட் இன் யோர் மைண்ட். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. தட்ஸ் ஒன்லி ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை. சார் கடைசியா சலார்ல பார்த்தது பயங்கரமா இருந்துச்சு. அடுத்த பார்ட்டி எப்போ? ஏன்னா இது பேசிட்டு இருங்க, அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருவாங்க தம்பி. ஒன்று 3 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் இருந்தாங்க. ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அப்புறமா. ஒரு காலத்து பாவம் வருவது, டே வந்து எங்க கூட ஒர்க் பண்ணுவாரு, நைட்டு போய் அங்க ஒர்க் பண்ணுவாரு. ஆமா. அண்ட் அதுக்கு நடுவில் இப்போ ஒரு ரிலீஸ் ரெடி ஆயிட்டுலாம், புஷ்பா முருகன் கெட்டப் பார்த்துருவோம். நிறைய விஷயங்கள் பண்ண முடியல, கடைசித்தும் அது பண்ண முடியல. அது பண்ணுவோம், எப்படியும் தேர்ட் பார்ட் இருக்கணும், அதனால அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் கண்டிப்பா. அண்ட் சபரி படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ஒருவேளை நீங்க டப்பிங் குடிக்கலையோன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நீங்க தான் டப்பிங் கொடுத்துருந்தீங்களா? தமிழ் நான் தான் கொடுத்தேன், தெலுங்கு நான் கொடுக்கல. தெலுங்கு வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும், என் வாய்ஸ் அப்படியே இருக்கும். சிங் பண்ணிருப்பாங்க, சூப்பரா சிங் பண்ணிருப்பாங்க ஐயா. அவரு தான் பெரிய வாழ்த்துக்கள். இந்த சபரி எதனால இந்த படம் நம்ம பண்ணலான்றது உங்களுடைய மனசுக்குள்ள வந்து? நல்ல கதை தம்பியா, இந்த கதை ரொம்ப அருமையான கதை. கதையோட தளத்துல வந்து நாங்க ஒரு நல்ல பார்ட் இருப்போம். அதுல பதிவாகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் எங்களுக்கு. அந்த பதிவாகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரம். அதனால நடிக்கிற மக்கள் எல்லாருமே சூப்பராக நடிப்பாங்க. கூட இருக்க மக்கள் எல்லாருமே சிறந்த நடிகர்கள். அது கூட அதை சொன்னேன், பூவோட நாரும் சேர்த்து மணக்கும் தான் அது. நாங்களும் அப்படி வளர்ந்துருவோம். ஏன்னா நடிக்கிற மக்கள் கூட சொல்ல பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீ கொஞ்சம் நடிச்சா போதும், பெருசாக தெரியும். ஏன்னா ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணுறது பொறுத்தா இருக்கு. நீங்கள் சூப்பராக ரியாக்ட் பண்ணிட்ட பிறகு நாங்கள் சும்மா நின்னாலே பயங்கர ரியாக்ட் பெருசாக தெரியும். அது கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை பொறுத்தா இருக்கு. அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப அமைதியாக அழகாக அமைஞ்சுது. கதை சொல்லும் போது யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது பெரிய சந்தோஷம். அதில் நாங்களும் இருக்கும் என்பது பெரிய சந்தோஷம். அது இயக்குனரை சார்ந்த தம்பியா, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். இயக்குனர் கரெக்டாக அதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க. ப்ரொடியூசர் ஐயா சூப்பராக அதுக்கான வேலையை நடத்துதாங்க. 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதுதான் அந்த படத்தை படமே படமாக இருக்கும், ரொம்ப அழகான படமாக இருக்கும், எல்லாரும் பிடிச்ச படமாக இருக்கும். ஒரு மியூசிக்கல் பிளே இருந்துகிட்டே இருக்கும் உள்ள, அந்த மியூசிக் வழி நடத்திட்டே இருக்கும். அந்த கதையில் பார்த்தா தெரியும், நம்ம கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நம்மளை துரத்திட்டே இருக்கும் ஒரு விஷயம். இந்த துரத்துற விதி இருக்கு, அந்த விதி என்ன பண்ணுது என்பதுதான் கதை. ரொம்ப அழகான கதை. அதில் மேமோடைய நடிப்பும் சரி, அதோட எமோஷன் நிறைய இருக்கும். அதை தாண்டி நிறைய அழகான எலிமெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. நல்ல படம், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மேம் சொல்லுங்க, எதனால இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணணும் அப்படின்றது அந்த மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது, அது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? இல்லை சார் சொன்ன உடனே ஸ்கிரிப்ட் தான் மெயினாக சூஸ் பண்ண காரணம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஓகே பண்ணிட்டேன். லைக் அந்த பிளாட் ரொம்ப ஒரு மாதிரி கிரேசியாக இருக்கும். அது எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்றீங்களா, நீங்கள் எதுக்காக நீங்கள் வெள்ளை படத்துல வந்து ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி இந்த படத்துல அது இருக்கு. ஸோ நீங்கள் தேடலே பார்த்துட்டு 2-3 விஷயங்க, பட் அந்த விஷயம் கூட இருக்கலாம், இருக்காம கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ இந்த படத்துல நிறைய ஒரு மாதிரி அந்த பிளாட் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் இப்படி அப்படி போகும். ஸோ அந்த பிளாட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக தான் அந்த படத்தை ஒத்துட்டு பண்ணது காரணம். ஆனா இப்போ நிறைய லாங்குவேஜஸ்ல படம் பண்றதுனால கேக்குறேன், எப்படியா நீங்க யோசிச்சிருக்கீங்க நம்ம இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதுல டப் பண்ணணும், அதுல வேற ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? அது இருக்கும், எப்போதுமே தேடல் தானே, சூப்பரான தேடல் அது இருக்கும், எப்போதுமே இருக்கும். நல்ல நடிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து போதுமே மனப்பான்மை இருக்காதுல்ல. ஐயோ போதும், இது போதும், நல்லா பண்ணிட்டேன், அப்படி இருக்கே இருக்காது. நாங்க எப்போ அதை ஒத்துக்க மாட்டோம். ஐயோ சரியா பண்ணலையே, நல்லா பண்ணிருக்கலாமே. மேமுக்கும் அந்த பழக்கம் இருக்கு, அதனால தான் சொல்றாங்க. எங்களுக்கு போதும் என் மனப்பான்மை வரவே வராது. அதனால நீ 100 டேக் கட்டாலும் ஒரே டேக் மாதிரி ஒரே மாதிரி கட்ட கிடையாது, மாறி மாறி தான் இருக்கும். நாங்கள் நடிச்சுட்டே இருப்போம், எங்க நடிச்சு அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு மொழியை கற்றுக் கொடுத்தோம் அப்படிதானே, இந்த மொழியில என்ன ஃபீல் பண்றாங்க, எப்படி இருக்கும். தமிழ் பேசும்போது ரொம்ப அழகா சாப்பிட்டீங்களா தம்பி, அடிங்க சாப்பிட்டீங்களா அப்படி நீ வேற மொழியில கேட்கும் போது அந்த உணர்வு இருக்கே இருக்காது, அது மிஸ் ஆகும் நம்ம கிட்ட. அது தாய்மொழி பேசுற மக்கள்கிட்ட மட்டும் தான் அது இருக்கும். அந்த மொழியை தாய்மொழியா வச்சுருக்கு பேசும்போது அதை நான் மேட்ச் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். அது பழகணும், நிறைய பழகணும். அது 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 ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் பழகணும், கற்றுக்கணும். அப்படிதான் அந்த கற்றுக்க தன்மையில் தான் இருக்கேன் நான். அதனால நிறைய கற்றுப்பேன் ஜாலியாக. அண்ட் நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், கடைசியா விஜய் சார் ஒரு ஃபிளைட்ல பார்த்தேன். இப்போ கடைசியா எப்போ பார்த்தீங்க? பேங்காக்ல பார்த்தேன். அவங்க ஷூட்டிங் பண்ணும்போது நானும் அதே ஹோட்டல்ல தான் இருந்தேன். அப்போ அங்க பார்த்து பேசிட்டு இருந்தேன். அந்த சபரின்ற டைட்டில் அது உங்க கேரக்டரோட பேரா? இல்ல ஏன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே. சபரிங்கிறது வந்து அது ஒரு மித்தலாஜிக்கல் இதுல வந்து இட்ஸ் மீன்ஸ் மதர்ஹுட், மதரோட அந்த இமோஷன்ஸ் தான். ஸோ இந்த கதை வந்து அந்த மதர் அண்ட் டாட்டர் இருக்கிறதுனால வந்து அந்த கதை அந்த பேர் வச்சிருக்கான காரணம். கேரக்டரா வந்து யார் பேருமே வந்து சபரி கிடையாது.
உங்களுக்காக ஒரு பர்த்டே ஸ்பெஷலா ஒரு ட்ரைலர் கட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட்ஸ் மேல ஒரு பைக்ல அப்படி நீங்க உண்மையாவே இது தனியா ட்ராக்ல ஓட்டிருக்கீங்களா? நார்மலா ரோட்ல நான் கத்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து சுதீப் சார் படத்துக்கு வந்து ஒரு புல்லட் ஓட்டணும். ஸோ அதனால அந்த ரீல் எல்லாம் போட்டு அந்த புல்லட்லாம் ஒர்க்கும் கத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் லேர்னிங் ஹவ் டு ரைட் பைக் தட் பிகாஸ் எனக்கு பைக் வீட்டில் வந்து விடவே மாட்டாங்க. நீங்க வண்டியோட ஓட்டிவே இந்த பைக் மேட்டரே பக்கத்துல வரான்னு சொல்லி. ஸோ பைக் நான் கத்துக்கவே இல்லை. ஸோ அதனால அதுக்கு அது பழக்கமே கிடையாது. பட் இந்த படத்துல வந்து அது ஒட்டியே ஆகணும். ஸோ அதனால அது இப்போ கத்துக்கிட்ட விஷயம் தான் அது. ஸோ அந்த படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த படத்தை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு காரணமா என்ன விஷயம் இருக்கு? ஒண்ணு பெரிய ஹீரோவா இல்ல பெரிய டேரக்டரா? ரெண்டுமே கிடையாது. கதை அதான் உண்மை. கதை நல்ல கதையா இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் இயக்குனர் எந்த இயக்குனர் சார்ந்து இருக்குதுன்னு படம். ஒரு சில இயக்குனர்லாம் கண்மூடித்தனமா போய் நடிப்போம், யோசிக்க மாட்டோம். நான் அப்படி நடிச்ச படம் கடல், மணிசார் படத்துக்கு நடிச்சேன். அப்படி நான் யோசிக்கவே இல்லை. மழைப்பாறையில் ஷூட்டு, ஐயோ வெயில் கொளுத்தோம், ஒரு விஷயம் கவலைப்பட மாட்டோம். கட் பண்ணி மட்டும் தான் போட்டிருப்போம். நீ வெளியே வந்து வீட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்து பெண்ணகல்ல இது மட்டும் வெள்ளையா இருக்கும், மட்டும் கரு கரு இருக்கும். அதுவும் பயங்கர டார்க்கா இருக்கும், வெயில் தான் ஷூட்டிங். காரணம் மணிசார் படம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாறி போச்சு அது விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹீரோக்கான படங்கள் இருக்குல்ல, ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், அங்கெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் இருக்காது. நடிச்சா போதும், அவங்க கூட நடிச்சு அந்த ஷேர் பண்ணிக்கணும், அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கணும் இருக்குல்ல. ஏன்னா அவங்க நிறைய தருவாங்க, அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல. அவங்க என்ன ஸ்க்ரீனில் ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்போதுமே. அவங்க நிறைய கற்றுக்க முடியும் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு அவங்கள வேடிக்கை பார்த்தே இருப்பேன். நான்லாம் தசாவதாரம் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். 5 நாள் உட்காந்து கமல் சார் லவ் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அது ஃபர்ஸ்ட் உள்ள அந்த திரைக்கு வந்து காட்சின்னு சொல்லிட்டு அடிப்பார் தெரியுங்களா, அந்த படத்துக்கு அதை பார்க்க சொல்ல நான் லவ் பண்ணுறேன், அப்படி லவ் பண்ணுறேன் அவன், அப்படி லவ் பண்ண கதாபாத்திரம் தான் நாங்களாம். அது ஏன்னா நடிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் நடிக்கிறதெல்லாம் பார்த்து வியந்தெல்லாம் இருக்க முடியல. அப்படி நாங்களாம் நடிக்க மாட்டோமா எதிர்பார்த்து தான் ரஜினி சார் படம் நடிச்சிருந்தது. ரஜினி சார் வந்து நாங்கள் காலேஜ் படிச்சதில்ல, காலேஜில் பாட்டு பார்க்க சொல்ல நாங்கள் லவ் பண்ணிக்கோம், அப்படி லவ் பண்ணியிருக்கோம். அவருக்கு முன்னாடி ஒரு சீன் நடிக்க சொல்ல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நினைக்கிறேன். வாக்கப்பாளி அப்படி சொல்லும் போதே ஐயோ சமயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பாராட்டுகள்ல அதுதான். நீங்கள் நான் முதலே சொன்னேன், பாராட்டுகள் ரொம்ப முக்கியம். அந்த பாராட்டுகள் நீங்கள் பாராட்ட நம்மள அறியாமே அதை வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சூப்பராக பண்ணுறீங்க தம்பி, நல்லா பேசுறீங்க தம்பி அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன், உனக்கு ஒரு டானிக், அது ஒரு மூடி டானிக் சாப்பிட்டா திருப்பி கேள்வி கேட்பேன். நீ எப்படி மூடு பாடுற அங்கே பேசும்போது பயங்கர ஜாலியாக இருக்கு, என்கிட்ட பேசும்போது அப்படி சாந்தமாயிடுது. இப்ப 2 மோடு இருக்கு இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா நீ கேட்கற கேள்வி சொல்ற பதில் ஒரு ஆளுக்கு கிடைக்கிற வைப்ஸ் தானே அது. மேம் வந்து அது எந்த அடிக்கல் டக்க டக்கடா அடிக்குது. நான் பேசும்போது நிதானத்தோடு பேசுறேன், அந்த விஷயம் இதுல தவறுல கிடையாது. ஆனா என்னன்னா 2 பேருக்கு மாறி மாறி தான் கேள்வி கேட்கிறேன். அப்ப கத்துக்கிறேன் இல்ல, இங்க ஒரு விஷயம் கத்துக்கிறேன், அங்க ஒரு விஷயம் கத்துக்கிறேன். அதே தான் நான் எல்லா நடிகர்கிட்டையும் கத்துக்கிறோம். மலேசியன் தான் இருக்கும் அது. ரஞ்சித் தம்பியா நான் இல்ல பிள்ளை, எல்லா புகழும் இயக்குனர் மட்டுமே சாரும். நாங்களா பொம்மையை தூக்கி உட்கார வைக்கிறது. அது களிமண் போட்ட ஒரு பொம்மை. இந்த களிமண் வந்து இலகா இருக்கும், அவ்வளவுதான். நீ எப்படி வேணா பிடிச்சிக்கலாம். இன்னைக்கு போலீஸ் பொம்மை தேவைன்னா போலீஸ் பொம்மையா இருக்கும், நாளைக்கு லாயர் பொம்மையா இருக்கும். இந்த பொம்மை மக்கா இருக்கணும், மக்கா இருக்கும், அவ்வளவுதான். அது இயக்குனரோட கையில இருக்கு, நாங்க உள்வாங்கணும், அவ்வளவுதான். நாங்க நடிகரோட வேலையை அதை வேஷம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை, நாங்க வேஷம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த வேஷம் கட்டும் போது எங்கேயும் ஒருத்தர் வேஷம் சூப்பராகிடும். அந்த வேஷம் கட்டிட்டு கனெக்ட் ஆகிடும், மக்களோட கனெக்ட் ஆக சொல்ல ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான். அந்த மைம் கோபி, அந்த மைம் நமக்கு முன்னாடி வந்ததுலாம் இப்ப அதுக்கான அடையாளமா நீங்களா ஒண்ணு மாறுறீங்களா? அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது பெரிய விஷயம். எல்லாம் அந்த குரு போட்டு பிச்சை நம்மளுக்கு என் மாளிகை ஐயா கற்றுக் கொடுத்த மைம் அது. அதனால அந்த புகழ் என் குருக்கு மட்டுமே. அந்த புகழ் வந்து அவரை சாரும், அது எனக்கு ஒட்ட வச்சுட்டாரு, அவ்வளவுதான். அதனால எல்லாரும் போல மைம் பண்றதுனால, மைம் உள்ள வந்ததுனால அந்த கலை எனக்கு சோறு போட்டு வளர்க்குது, நல்லா வளர்த்துச்சு, இன்னி வரைக்கும் வளர்க்குது. நேற்று மைம் பண்ணிட்டு வந்தோம், நேற்று லீலா பேலஸ்ல மைம் ஷோ. எல்லாரும் மொத்தம் ஒரு 25 பேர் மைம் பண்றோம். 3 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு 63 வயசு மக்கள்லாம் மைம் பண்ணுறோம். நேற்று ஒரு மும்பையில் நடந்த அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்த அந்த மிலிட்ரி மேனுடைய வாழ்க்கை தரம் தான் பண்ணுறோம். அவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க உள்ளே வர சொல்ல அதுக்கான மைம் பண்ணணும், அதுக்கான கான்செப்ட் ரெடி பண்ணணும். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த மைம் பண்ணி முடிச்ச பிறகு எங்களுக்குலாம் ஏதோ பெரிய சாதிப்பு, பயங்கர சாதிச்ச மாதிரி ஃபீல். தியேட்டர் மக்களுக்கு எல்லாருமே இருக்கும் உள்ள, அது ஜென்ரலாகவே இருக்கும். அந்த ஒரு மைம் பண்ணதுக்கு 3 நாள் வேலை பார்த்தோம். 3 நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வேலை பார்ப்போம், ரிகர்சல் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மைம் பண்ணணும். அந்த கைத்தட்டு இருக்குல்ல, சாமியாக பண்ணிங்களா, எழுதுன்னு கை தட்டுனாங்க, அவ்வளோ அந்த பாராட்டு தான். அந்த உழைப்புக்கான ஊதியம் என்பது அதான். அந்த பாராட்டு பிறகு பாராட்டு நல்லா பண்ணி இன்னும் நல்லா பண்ணணும், அப்படிதான். அதனால தான் அந்த மைம் கூடயே வளர்ந்து கடவுள் சித்தம், குருவோட ஆசீர்வாதம். நம்ம கடைசியா சபரி பார்த்து முடிச்சதுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான வைப் இருக்கும்? ஒரு நல்ல த்ரில்லரை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பா. எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது.
அண்ட் ஜென்ரலா வந்து என்னப்பா சொல்ல வராங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது நாங்களே சொல்றோம், இது ப்ராப்பரா வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். H2 சீட்ல உட்காந்துட்டு இருப்பீங்க, என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் சொல்லி கண்டிப்பா உட்காருவீங்க. அண்ட் எங்கேயுமே உங்களுக்கு லெட் டவுன் பண்ணாது. இட் மைட் நாட் பி இட் பிகம்ஸ் சூப்பர் ஹிட், எங்களுக்கு சூப்பர் ஹாப்பி. பட் கண்டிப்பா வந்து ஒரு பேடான ஃபிலிமா இருக்காது. பார்த்துட்டு இது நல்லா இல்ல சொல்ற அளவுக்கு எதுவுமே அங்க. பட் நான் கொண்டால் போகாம ஒரு பெரிய லீக்ல போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம், ஆனா நடக்குது ஒண்ணு இல்ல. சோ அதனால நான் ஏன்னா அதுவும் ஒரு சீட்டட் த்ரில்லர் தான். கடைசியில அந்த கிளைமேக்ஸ் ரிவீல்லாம் பேங்கா இருக்கும். ஆமா, சோ அது நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா மக்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷனா வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம என்ன எந்த எது ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. சோ அது அவங்க தான் டிசைட் பண்ணும். சோ தியேட்டருக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஐ மீன் தட் இஸ் இங்க இப்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிளே வந்து அதுதான். மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பாக்குறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. ஏன்னா பெரிய படம் தான் வந்து உட்காருங்க, சின்ன படம் உட்காரல. பட் சின்ன படம் தான் வந்து மத்தவங்களுக்கு கூட வாழ்க்கை தருது ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அந்த சின்ன படங்கள் வந்து ஒரு புது டைரக்டர் இருக்காங்க, அந்த புது டைரக்டர் வளர்க்கறது வந்து நம்மளோட கடமை இல்லையா? சோ அவரை என்கரேஜ் பண்ணாதான் அடுத்த செட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் filmmakers will be coming in. So definitely I think I wish and hope that the audience supports good films and goes and watches them. தம்பி நல்ல படம் தம்பியா. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிச்ச படம். தாயை மறக்க முடியாது தம்பியா. தாயோட பாசம் இருக்குல்ல, அதான் அந்த கதை. ஒரு பிள்ளைக்கும் ஒரு அம்மாவுக்கு இருக்கிற பாசத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டம் உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா அப்படிங்கிறது தான். அந்த உண்மையாக தான் இருக்கும், அது போலித்தனம் இருக்காது. இதில் வர விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வில்லத்தனமான விஷயங்கள் நிறைய வரும்ல, இதெல்லாம் எப்படி தாண்டி வந்து இந்த அடுத்த எப்படி தாண்டி வந்தாங்க தான் கதை. அந்த கதைக்கு அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அவங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணதை கேட்டு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ எங்களெல்லாம் பார்த்து அந்த புள்ள பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பயந்துருக்கு எங்களை பார்த்து, தெரிச்சு ஓடும். எங்க உண்மையிலேயே பயப்பட அந்த புள்ள குட்டிப்பா பயந்து ஓடும். நாங்கள் அது சீன் இருக்கு, நாங்கள் பிடிக்கிற சீன் இருக்கு, ஓடுது. உண்மையிலேயே பயந்து ஓடிச்சு அந்த புள்ள, உண்மையிலேயே ஓடுச்சு. ஆமா, அது சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. அதனால அதுக்கப்புறம் பிடிக்க சொல்ல ரியலா தான் அந்த புள்ள இருந்துச்சு. அதனால அது சூப்பரா இருந்தது. நல்ல படம் தம்பியா. இந்த படம் கண்டிப்பா யாருக்காக ஓடுதோ இல்லையோ ப்ரொடியூசர் ஐயாக்காக இந்த படம் ஓடணும். நல்ல ப்ரொடியூசர் ஐயா, அதனால அவங்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க 2 பேர்கிட்டையும் பேசுனது. படத்தோடைய சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். நன்றி. நல்ல வார்த்தை. வாழ்த்துக்கள்.